உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்களுக்கு இதுவரை நீங்கள் பார்த்திடாத ஒரு தோட்டத்தை காமிக்க போகிறோம். பார்த்திடாத தோட்டம்னா தோட்டம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் இது வேறு வகையான தோட்டம். என்ன தோட்டம்? வந்து கற்களின் தோட்டம், அதாவது குன்றுகளின் தோட்டம். குன்றுகளின் தோட்டம்னா இதோட பேர் வந்து ராக்கு கார்டன். இந்த ராக்கு கார்டன், அதாவது குன்றுகளின் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா சண்டிகரில் இருக்குது. நீங்கள் இதுவரை பார்த்திடாத ஒரு வித்தியாசமான தோட்டமாக இருக்கும். வாங்க போயிட்டுருப்போம். போகும்போது சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ராக் கார்டன் வந்து இயற்கை, கலை, அப்புறம் மறுசுழற்சி உள்ள பல பொருட்களால் ஆனது. மறுசுழற்சி பொருட்கள்னால் என்ன? நம்ம தேவையில்லாத தூக்கி எறிகிறோம் பாருங்கள், அதெல்லாம் மறுசுழற்சிக்கு போகும். அதேமாரி பொருட்களால் இந்த ராக் கார்டனை வடிவமைச்சிருக்காங்க. இதை வடிவமைச்சர் நேக்சந்த் அப்படிங்கிற ஒரு சுயமாக ஒரு கலைஞர். அவர் வந்து ஒரு அரசு ஊழியர். அவர் வந்து இதை வந்து ஆரம்பத்தில் உருவாக்கினார். அதோட கதையை சொல்கிறேன். ஒரு மனிதனோட படைப்பாற்றல் மற்றும் உறுதிப்பாட்டோட சான்று. இது ஒரு சண்டிகரின் அடையாளங்களை ஒன்று. சண்டிகர் நகரம் பெரிய நகரம். அந்த பெரிய நகரத்தின் அடையாளங்களில் ஒன்று இது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வராங்க. இந்த கலை ஆர்வத்தை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ராக் கார்டனில் மக்களை கவர்றது என்னன்னா ஆக்கப்பூர்வமான பயன்பாடு. என்னென்னா சிக்கலான சிற்பங்கள். சிற்பங்கள்னால் நீங்கள் பார்க்க முடியாத சிற்பங்கள். பார்த்துக்கிட்டே வாங்க, நான் சொல்கிற கதையும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. இதில் உள்ள பாதை, வளைவு, அதாவது வளைஞ்சு போகும், உள்ளே பூந்து போகிற மாரி இருக்கும். பல இடத்துல வந்து தண்ணி ஓடும். பார்த்துக்கிட்டே வாங்க. இயற்கையான சூழல் எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சி இதை வந்து ஒரு புத்திசாலித்தனமாக உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். தோட்டம் வந்து பல பிரிவாக இருக்கும். தோட்டத்தோட கரு வந்து சிற்பங்களின் தொகுப்பு தான். இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள், விலங்குகள், பாரம்பரிய கிராமங்கள் நிலைவூட்டும் கட்டமைப்புகள் நிறைய இருக்குது. இதில் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ராக் கார்டன் ஒரு அமைதியான இடம்னு சொல்லலாம். பரபரப்பான நகரம், பரபரப்பான வாழ்க்கை. இதிலேருந்து கொஞ்சம் ஓய்வு வேணும்னா இங்கே வந்து ஓய்வு எடுக்கிற மாரி, அதாவது மனசு அமைதிப்படுத்துகிற மாரி உள்ள இடமா இருக்குது பாருங்கள். தோட்டத்தோட வடிவமைப்பு பாருங்கள். அங்கே போய் இங்கே போய் அலைஞ்சி திரிஞ்சு இப்படி வந்து அப்படி போய் பார்க்குற மாரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்களே, இதுதான் வந்து நம்மளை ரொம்ப கவர்றதா இருக்குது. எங்கே போனோம் எங்கே வந்தோன்னு தெரியாது. இந்த ராக் கார்டன் அமைஞ்ச வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு. அதை நான் சொல்கிறேன். நேக்சந்த் சைனி உருவத்தை நான் கடைசியில் காட்டுறேன். நேக்சந்த் சைனி படைப்பாற்றல் அவருக்கு அதிகம். அவர் என்ன பண்ணுவார்? பொறியியல் பிரிவில் சாலை ஆய்வாளராக இருந்தார். அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் என்ன பண்ணுறது, பணியின் போது சாலையில் வந்து உடைஞ்சது ஓடு, வளையல், கண்ணாடி, பாறை, இந்தமாரி பொருள்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் சேகரித்து ஒரு படைப்பாற்றல் அவர்கிட்ட இருந்ததுனால அதை வந்து 1957 சுக்குனா ஏரின்னு இருக்குங்க. அது பள்ளத்தாக்கில் ரகசியமாக சிற்பங்களை வடிவமைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சிற்பங்களை ரகசியமாக வடிவமைச்சிக்கிட்டு இருந்தது ஞாயிறு, சனி ஞாயிறு இந்தமாரி லீவு நாள்லலாம் வடிவமைச்சிட்டு இருந்திருக்காரு. சிக்கலான பாறை நிலப்பரப்பு, சிக்கலான நீர்வீழ்ச்சி, மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருள், அதாவது
ஓடு பீங்கான் அது இது எல்லாத்தையும் அதை வடிவமைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. இது ரகசியமாக செஞ்சிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் 1960 நகர அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சு அவங்க ரகசிய தோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவரோட கலாச்சார மதிப்பை அவங்க அதிகாரிகள் பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பாராட்டி 1976 ராக் கார்டன் என்ற இடம் பொது இடத்துல அதுலேருந்து தான் ராக் கார்டன் என்றது உருவாக்குனது. பூர்ண அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சோன்னே கவர்மெண்டோட ஆதரவோட நிக்சன் ராக் கார்டனை விரிவுபடுத்தினார். அவரோட கலை முயற்சி தொடர முடிஞ்சுது. தோட்டத்தோட உள்கட்டமைப்பு மேம்படுத்த பல பிரிவுகள், சிற்பம், நீர் அம்சங்கள் சேர்ப்பதற்கு தொழிலாளர்களின் தன்னார்வ குழுவெல்லாம் அமைச்சு வழிநடத்தி பல ஆண்டுகளாக இந்த தோட்டம் சண்டிகரில் பிரபலமான ஒரு சுற்றுலா அம்சமாக மாறிடுது. உலகம் முழுவதிலிருந்து பார்வையாளர்கள் இதை ஈர்க்கிறாங்க. இந்த சிற்பங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, கருப்பொருள் என்ன, வளையல்கள், ஓடுகள், கண்ணாடி, தூக்கி எறியப்பட்ட பொருளிலிருந்து சிற்பங்கள் வடிவமைப்பில் திறமை மற்றும் படைப்பாற்றலை நீங்களே வியந்து பாருங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்வீழ்ச்சி, அழகில் நயனையும் அருவிகள், வளைந்து நெளிந்து செல்லும் நீரோடைகள், அந்த இடத்தின் அழகை கூட்டும் குளங்கள், சில படங்களில் கிளிக் செய்வதை ஓடும் நீரின் சப்தமும் ஒரு காட்சியும் அனுபவத்தை அளிக்கிறது. இங்கே போகும்போது ரொம்ப கவனமாக போக வேண்டியிருக்கு. அங்கங்கே படிக்கட்டு, எந்த வழியில் போகிறோம் எந்த வழியில் வரோம் அப்படின்னே தெரியாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிறந்த ஈர்ப்பாக மீன்கள், சுறா, நட்சத்திர மீன்கள், ஸ்டே போன்றவை மீன்களின் பட்டியலும் இங்கு இருக்கிறது. பிக்னிக்கை அனுபவிக்கும் ராக் கார்டனில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம், சிற்றுண்டி சாப்பிடவும், நண்பர்கள் குடும்பத்தினர் தரமான நேரத்தை அனுபவிக்கவும் பிக்னிக் இடங்கள்லாம் இருக்குது. அழகிய சுற்றுப்புறம், தனித்துவமான சிற்பங்கள், சிறந்த சுற்றுலா அமைப்பு உங்கள் வருகையை முழுமையாக அனுபவிக்க தோட்டத்தில் பல்வேறு உணவு கடைகள், பல கடைகள் இருக்குது. உணவுகள், பலவிதமான சிற்றுண்டிகளும் இருக்குது. இயற்கையை போற்றுங்கள். கலை நிறுவன மத்தியில் ராக் கார்டன் ஒரு இயற்கையான சூழலை உருவாக்குறது. செழிப்பான பசுமையில் உலாவும் பூக்களின் அழகை உள்ளடக்கி அமைதியான சூழலை ஓய்வெடுக்கவும் இயற்கையோடு இணைந்திருக்கும் ஒரு சிறந்த இடமாக உள்ளது. அதாவது டிஜி திருவிழா தெரியுமா உங்களுக்கு? டிஜி திருவிழா அப்படின்னா அந்த வட மாநிலங்களில் உள்ள ஒரு கொண்டாட்டம். என்ன திருவிழா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பௌர்ணமி, அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதேமாரி அவங்க அமாவாசையின் 3ஆம் நாள் 3ஆம் பிறைன்னு சொல்லுவோம். அந்த 3ஆம் பிறை நாளில் கொண்டாடுற திருவிழா தான் டிஜி திருவிழா. அந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு இங்கே தனித்துவமாக ஒரு அமைப்பு அப்படின்னுட்டு இவங்க டிஜி திருவிழா என்ன, பார்வதி தேவியும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவாகும். அந்த திருவிழா பெண்கள் பசுமையான பச்சை, சிவப்பு நிறங்களில் வண்ணமயமாக உடைகளை அணிந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு திருமண நிகழ்ச்சியாக பார்வதி தேவியின் செய்வது பல்வேறு சடங்குகளை பங்கேற்கும் இந்த திருவிழா குறிக்கப்படுகிறது. ராக் கார்டனில் டிஜி திருவிழா நாட்டுப்புற கலைகள், பாரம்பரிய இசை, நடன நிகழ்ச்சி, பெண்கள் மற்றும் ஆண்கள் பாரம்பரிய நடன வடிவங்களான கித்தா மற்றும் பங்காரா ஈடுபடுகின்றன. நமக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே உள்ளது இதெல்லாம். இந்த உற்சாகமான பண்டிகை சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்காக பஞ்சாபின் கலாச்சார பாரம்பரியத்தை முன்னெடுத்து சொல்கின்றன. கலாச்சார நிகழ்ச்சிகள், கலை கண்காட்சிகள் மற்றும் ராக் கார்டனில் இயற்கை அழகு ஆகியவற்றின் கலவையாக டிஜி திருவிழாவை மகிழ்ச்சி, தோழமையின் சூழ்நிலையை உருவாக்கிறது. குடும்பங்கள் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்யவும், பண்டிகைகளை ரசிக்கவும், பாரம்பரிய இனிப்புகளை ருசிக்கவும் இந்த ராக் கார்டன் இனிமையான இடமாக கருதப்படுகிறது. சரி, ராக் கார்டன் கிளம்பிட்டோம். ராக் கார்டன் போகும்போது சில விஷயத்தை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். என்ன, அங்கே வாட்டர் பாட்டிலு நடக்கும்போது
தண்ணி தாகம் எடுக்கும். வாட்டர் பாட்டிலு, குப்பையை வந்து கண்ட இடத்துல போடக்கூடாது. சூரிய கதிர்களால் பாதுகாத்து கொள்ள சூரியன் வெப்பமாக இருக்கும், தொப்பி, சன்கிளாஸு இதுமாரிலாம் எடுத்துகிட்டு போகிறது வசதியாக இருக்கும். தோட்டப்பாதை சிற்பங்கள் நடைப்பயிற்சி உள்ளடக்கியது. எனவே நடைப்பயிற்சி செய்யறதுக்கு சிறந்த இடமாக இது உள்ளது. ராக் கார்டன் பல்வேறு பிரிவுகளாக பிரிப்பது. ஒவ்வொரு ராக் கார்டனில் பல பிரிவு இருக்குது. அதன் சொந்த கருப்பொருள், சிற்பங்கள், கலைப்படைப்புகள் பன்முகத்தன்மையுடைய உண்மையிலே பாராட்ட வேண்டியதான். குழந்தைகளுக்காக பிரத்யேக விளையாட்டு மைதானமும் இருக்குது. எனவே குழந்தைகள் வருகின்ற சிறப்பாக இருக்கும். விளையாட்டு மைதானமும் இருக்குது. நுட்பமான சிற்பங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரலாம். தனிப்பட்ட நினைவு சின்னமும் வாங்கிறதுக்கு இங்கே கடையெல்லாம் நிறையா இருக்குது. உள்ளூர் கைவினை கலைஞர்கள் வந்து கைவினைஞர்களோட நினைவுப் பொருட்களை நிறையா விற்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து புகைப்படம் எடுத்து நல்லா கொண்டாடுறதுக்கு சிறப்பான இடமாக கருதப்படுகிறது. இந்த தோட்டத்தை வடிவமைத்த நேக்சன் சைனியை காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் தான் அவர். பார்த்துங்க, இவர் தான் இந்த தோட்டத்தை, இவ்வளவு கலை நுணுக்கமுள்ள ஒரு தோட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்காரு. பாருங்கள். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிடுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.